Hi students, welcome to Structural Engineering class. இன்னைக்கான கிளாஸ்ல Structural Engineeringல Unit 4 Theory questions பார்த்துக்கலாம். Question number 1. What are the assumptions made in design of columns by limit state method or assumptions in limit state of collapse in compression? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 56ல இருக்கு. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் கம்ப்ரெஷன் அதுக்கான அசம்ஷன்ஸ் பாயிண்ட் A and B ரெண்டுமே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. What is the purpose of providing transverse reinforcement for the column? Purpose of providing transverse reinforcement. அதாவது transverse reinforcement means columnsல lateral ties. It is provided to prevent buckling. That is column வந்து buckle ஆகும். வளையும் அதை avoid பண்றதுக்காக வேண்டி lateral ties provide பண்ணுவாங்க. And to give effective lateral support to the longitudinal bars. அதாவது longitudinal bars அசையாம அதனுடைய பொசிஷன்ல வைக்கிறதுக்காக வேண்டியும் lateral ties provide பண்ணணும். Next, what is the main function of column footings or what are the basic requirements of footing? Basic requirements of column footing na column footing எந்த மாதிரி இருக்கணும்? That is, the column base should be strong enough to sustain the applied loads. காலம்கான பேஸ் தான் footing. அது வந்து மேலே இருந்து அப்ளை பண்ணக்கூடிய லோடை தாங்குறாப்புல ஸ்ட்ராங்காக இருக்கணும். Next point, the area of the base should be large to ensure that the pressure on the soil under the base does not exceed its safe bearing capacity. காலம் பேஸ் அதாவது ஃபூட்டிங் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கணும். அதாவது அப்ளை பண்ணக்கூடிய லோட காலம் டே பேஸ் அதாவது ஃபூட்டிங் வந்து பெரிய ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாப்புல இருக்கணும். சின்ஸ் த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயிலோட அப்ளைட் லோடுனால உருவாகக்கூடிய ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகக்கூடாது. தென் த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் த சாயில் அண்டர் ஆல் காலம் ஷுட் பி ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம். எல்லா காலம்ஸ் வழியாகவும் சாயிலுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். அதர்வைஸ் அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல அதிகமாக லோட் அப்ளை ஆகும்போது அந்த காலம் மட்டும் அடியில் செட்டில் ஆயிரும். தென் அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. therefore யூனிஃபார்மாக தான் இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் சஃபிஷியன்ட் திக்னஸ் அண்ட் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட். காலம் பேஸ் அதாவது ஃபூட்டிங் வந்து போதுமான அளவு திக்னஸ் ஆகவும் தேவையான ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்லேயும் இருக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 4. ரைட் த டைப்ஸ் ஆஃப் RC footings. டைப்ஸ் ஆஃப் காலம் பேஸ் ஆர் footing: isolated footing, combined footing, strap footing, raft footing. Isolated footing means ஒவ்வொரு காலமுக்கும் செப்பரேட்டாக காலம் பேஸ் இருக்குது. that is isolated footing. In this, separate footings are provided for each column. They may be square, rectangular or circular in shape. The number 2, combined footing. That is 2 or more columnsக்கு ஒரே footing provide பண்ணியிருந்தாங்கன்னா that is combined footing. அதாவது when the columns are closely spaced and subjected to heavy loads, combined footings may be provided for 2 or more columns. Next one is strap footing. When the columns are spaced at large intervals, combined bases may become uneconomical. In these cases, strap footings are provided in which eccentric isolated bases are connected by strap beams. இல்லை வந்து காலம்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும்போது செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கை ஸ்ட்ராப் பீம்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு காலத்தில் லோடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வேண்டி அதனுடைய காலம் பேஸை அடுத்த காலம் பேஸு கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஸ்ட்ராப் பீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன். சாயில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய இடத்துல எல்லா காலம்ஸும் சேர்த்து ஒரே பேஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் மேட் ஃபவுண்டேஷன். These are used in weak soils to avoid differential settlement and when the columns are carrying heavy loads. இந்த டைப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு டைப்புக்கும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு லைனாவது எழுதுனா தான் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Define slenderness ratio for columns. It is the ratio of effective length of column to least lateral dimension. It is denoted by lambda. Lambda equal to L effective divided by LLD. Effective length of columnக்கும் least lateral dimensionக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் lambda. லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்னா லேட்ரல் டைமென்ஷன்ஸில் எது சின்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான். சப்போஸ் இந்த ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வராத பட்சத்தில் கோட் புக் பேஜ் நம்பர் 30ல் ஷார்ட் அண்ட் ஸ்லெண்டர் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் அந்த ஹெட்டிங்கில் இருக்குது. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ LEX டிவைட் பை D ஆர் LEY டிவைட் பை D. இந்த ஒரு லைனை எழுதிக்கோங்க. தென் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனும் எழுதிக்கணும். Then question number 6. State the IS code provision regarding the longitudinal reinforcements and lateral reinforcements in RC columns. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 39, 40 and 41ல இருக்குது. பேஜ் நம்பர் 39ல லாஸ்ட் பேராகிராஃபில் லாஞ்சிடியூனல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி ஹெச் பாயிண்ட் வரை இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் இதில் 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் டிரான்ஸ்வர்ஸ் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. அதுலேயும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட் பேஜில்
pitch and diameter of lateral ties இருக்கு. இது எழுதினாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. வாட் இஸ் த ஸ்லெண்டர்னஸ் லிமிட்ஸ் ஃபார் காலம்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 31ல ஸ்லெண்டர்னஸ் லிமிட்ஸ் ஃபார் காலம்ஸ் இருக்கு. அதிலே 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஸ்பெசிஃபை த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பஞ்சிங் ஷியர் இன் அன் ஐசோலேட்டட் RC footing. இதுக்கான ஆன்சர் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பஞ்சிங் ஷியர், அதாவது இந்த ஸ்கெட்சில் ஒரு ஐசோலேட்டட் காலம் ஃபூட்டிங் காட்டியிருக்கு. அதனுடைய பிளான் வியூ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி வந்து ஃபூட்டிங்குடைய டைமென்ஷன், ஸ்மால் ஏ அண்ட் ஸ்மால் பி வந்து காலமுடைய டைமென்ஷன். இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன் வரைஞ்சிருக்கு. ZZ. இதுதான் பஞ்சிங் ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன். அந்த பஞ்சிங் ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன் காலமை சுற்றி காலமுடைய ஃபேஸ்ல இருந்து ஸ்மால் d/2 டிஸ்டன்ஸ்ல இருக்குது. That is, it is at a distance small d/2 from the face of the column and around the periphery of the column. இந்த ஸ்கெட்சையும் ரஃபாக வரைஞ்சி இந்த சென்டென்ஸை எழுதினாதான் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சேம் வைஸ் டிரான்ஸ்ஃபர் ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன் கேட்டாங்கன்னா ஐசோலேட்டட் ஃபூட்டிங் வரைஞ்சி அதனுடைய பிளான் வியூவும் வரைஞ்சிக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து ஃபேஸ் ஆஃப் த காலம்ல இருந்து ஸ்மால் d டிஸ்டன்ஸில் டாட்டட் போட்டு ஒய்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஷியர். It is at a distance small d from the face of the column. Capital A, capital B அந்த டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்மால் a, ஸ்மால் b and also critical section YY அவ்வளோ மார்க் பண்ணாலே போதும். அண்ட் பெண்டி மூமெண்ட்டுக்கான கிரிட்டிக்கல் செக்ஷன் பார்த்துக்கலாம். அதாவது சேம் ஐசோலேட்டட் ஃபூட்டிங் வரைஞ்சிக்கோங்க. பிளான் வியூவில் கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து டாட்டட்ல XX மார்க் பண்ணியிருக்கோம். கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து along the face of the column XX மார்க் பண்ணியிருக்கு. கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் த டிசைன் பெண்டி மூமெண்ட் இஸ் அலாங் த ஃபேஸ் ஆஃப் த காலம். சிம்பிளாக ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் மார்க் பண்ணால் போதும். இல்லை ஏதாவது 2 கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 9. டிஃபரன்ஷியேட் ஷார்ட் அண்ட் லாங் காலம்ஸ். இந்த கொஸ்டினை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காலம்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். தட் இஸ் ஷார்ட் காலம். ஹியர் lambda is less than 12. அதாவது slenderness ratio less than 12. If slenderness ratio lambda is less than 12, it is short column. It fails due to crushing. Its strength is more than long column. அதாவது லாம்டாவின் மதிப்பு 12 விட குறைவாக இருந்தால் ஷார்ட் காலம், அது கிரஷிங் காரணமாக உடையுது. அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து லாங் காலம் விட ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் லாங் காலம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்லெண்டர் காலம். ஸ்லெண்டர் காலம்னு சொல்லிக்கலாம். lambda greater than or equal to 12 இருந்தால் அது லாங் காலம். If slenderness ratio lambda is greater than or equal to 12, it is long column. It fails due to buckling. அதாவது லாங் காலம் வந்து வளைதல் காரணமாக உடையுது. Its strength is less. Differentiate short column and long column. அதுக்கான ஆன்சர் ஞாபகத்துக்கு வராத பட்சத்தில் கோட் புக் பேஜ் நம்பர் 30ல ஷார்ட் அண்ட் ஸ்லெண்டர் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 லைனும் எழுதி இதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் எழுதிக்கணும். அதிலே இருக்குது கம்ப்ரெஷன் மெம்பர் மே பி short when the both slenderness ratio are less than 12. லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா it shall otherwise be considered as a slender compression member. அதாவது லாங் காலம்னு கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் இந்த பாயிண்ட்டுடைய அதர்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இல்லாத பட்சத்தில் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லெண்டர் கம்ப்ரெஷன் மெம்பர். therefore இதுலேருந்து கடைசி லைன் வரை எழுதிக்கணும். இதை 2 பாயிண்டாக எழுதிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. Next question number 10. Tabulate the effective length of column respect to different end conditions. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 32ல இருக்கு. எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் டேப்லெட் கொடுத்ததுனால டேபிள் ஃபார்ம்லேயே போடணும். எல்லாம் எழுத வேண்டாம். அட்லீஸ்ட் 2 ரோஸாவது கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க. ரிமைனிங் எல்லாத்துக்கும் ஒரு டிட்டோ போட்டு விட்டுருங்க. தென் கொஸ்டின் நம்பர் 11. Distinguish between axially loaded column and eccentrically loaded column. That is axially loaded column when the line of action of load passes through the center of gravity of the column. அதாவது காலமுடைய கிராஸ் செக்ஷனில் உள்ள சிஜி பாயிண்ட் வழியாக லோட் ஆக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் axially loaded column. Next one is eccentrically loaded column when the line of action of load passes away from the center of gravity of the column. அதாவது லோட் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த பாத் வந்து சிஜி பாயிண்டை விட்டு விலகி இருந்தால் தட் இஸ் eccentrically loaded column. Then question number 12. What are the different limit state? இது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இதே கொஸ்டின் பார்த்தோம். அதை வந்து கண்டென்ஸ் பேஜ்லேருந்து பார்த்து எழுதிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால இங்கே அதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். வாட் ஆர் த டிஃபரெண்ட் லிமிட் ஸ்டேட்? இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கண்டென்ஸ் பேஜை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏ பாயிண்டில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அதிலே 4 சப்ஹெட்டிங் வருது. தட் இஸ் ஃப்ளெக்சர், கம்ப்ரெஷன், ஷியர், டார்ஷன். உங்களுக்கு கண்டென்ஸ் பேஜில் limit state of collapse flexure, limit state of collapse compression, limit state of collapse shear,
லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் டார்ஷன் இருக்கும். இப்படி எழுதினாலும் ஓகே தான். அதர்வைஸ் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. தென் பி பாயிண்டில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி, அதுக்கான சப்ஹெட்டிங் டிஃப்ளெக்ஷன் அண்ட் கிராக்கிங். அதர்வைஸ் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி டிஃப்ளெக்ஷன், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி கிராக்கிங், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். 5th யூனிட்டுக்கான தியரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.